ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் தலைமையிடமான மதுபனில் ஞானசரோவர் என அழைக்கப்படும் அகில உலக வித்யாபீட பொறுப்பாளராக இருந்த வி. கு. மனோகர் இந்திரா புட்டு போத்ராஜ் திருமணத்தை நேரில் பார்த்தவர். அவர் கூறுகிறார், பலமுறை தாதா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு மிக அருகில் தாதாவின் வீடு இருந்தது. தாதாவின் பிள்ளைகளில் ஒருவரான நாராயணன் என்னுடைய சகோதரனுடன் படித்தார். புட்டு போத்ராஜ் திருமணத்திற்கு நானும் அழைக்கப்பட்டிருந்ததால் தான் திருமண விழாவை காணச் சென்றேன். அந்த விழாவில் கூச்சல், குழப்பம், சத்தம் எதுவும் இல்லாமல் மிகவும் அமைதியாக நடைபெற்றது. தேவி தேவியருக்கு நடைபெறும் திருமண விழா போன்று ஒரு திவ்ய காட்சியாக அது இருந்தது. கலியுகத்தில் அந்த சாந்தியை அனுபவம் செய்தது பாலைவன சோலை போன்று இருந்தது. காமம், குரோதம் ஆகிய விகாரத்தில் ஈடுபட்டுள்ள சாதாரண பக்தர்களை நான் வெறுத்ததால் பரிசுத்த வாழ்க்கையில் இருந்த தாதாவின் குடும்பத்தை மிகவும் விரும்பினேன். கம்பீரத்துடன் எப்போதும் சுறுசுறுப்புடன் இருப்பவர் தாதா லேக்ராஜ். கல்கத்தாவில் அவரது வைர வியாபார கடை இருந்த போதிலும் பம்பாயிலிருந்து அவர் தன் வியாபாரத்தை நடத்தினார். கல்கத்தா, பம்பாய், ஹைதராபாத் ஆகிய 3 நகரங்களிலும் அவருக்கு வீடுகள் இருந்தன. அந்த 3 இடங்களிலும் சந்தோஷமாக செல்வ செழிப்புமிக்க குடும்ப தலைவராக வாழ்ந்து வந்தார். தாதாவைப் போல் ஆத்மீகத்தில் ஆழமாக ஈடுபட்டுள்ளவர்கள் காட்டுக்குச் சென்று துறவியாக வாழ்வது இந்தியர்களின் அக்காலத்திய மரபாகும். ஆனால் இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்டிருப்பதாலும் இல்லறத்தை விட்டுவிட்டு வானப்பிரஸ்தியாக வாழ ஒருபொழுதும் எண்ணியதில்லை. இறுதியில் தாதாவின் வயது 60 ஆனவுடன் அவரது துணைவியார் யசோதா, இப்பொழுது நாம் ஒரு ஏகாந்தமான இடத்திற்கு சென்று வானப்பிரஸ்தியாக வாழ்வோம் என்று கூறினார். தாதா இதை பற்றி சிந்தித்து பார்த்து, சிறிது பொறுத்திரு, நான் பல 100 ஆயிரங்களை சம்பாதித்து விட்டேன், இதை இரட்டித்து விட்டு பிறகு நாம் வானப்பிரஸ்தியாவோம் என்று கூறினார். பணம் சம்பாதிப்பதில் தாதா அதி புத்திசாலி. இன்னும் 2-3 ஆண்டுகள் சம்பாதித்து விட்டு அவரது செல்வத்தை தேவைப்படுவர்களுக்கு தானமாக அளித்துவிட்டு பிறகு இறுதி நாட்களை இறைவனின் நினைவில் கழிக்க விரும்பினார். மனிதன் ஒன்றை நினைக்க தெய்வம் ஒன்றை நினைத்தது என்ற பழமொழிக்கேற்ப தாதாவின் மனதில் திடீரென ஒரு நாள் விவரிக்கொண்ணாத ஆழ்ந்த அமைதியும் தெளிவும் உண்டாயிற்று. உடன் இந்த உலகைச் சேர்ந்த எல்லா உறவுகளும் அவிழ்ந்து வீழ்ந்தன. அவருக்குள் சொல்லவண்ணாத அனுபவம் ஏற்பட்டது. அப்பொழுது முதல் தாதா தனிமையில் இருக்கவே விரும்பினார். அவரது நேரத்தை ஆத்ம சிந்தனையிலேயே கழித்து வந்தார். தாதா தான் பெற்ற ஒப்பற்ற அனுபவங்களை ஆத்மீகத்தின் ஆரம்ப கட்டம் என அறிந்து கொண்டாலும் அவற்றின் காரணத்தை அவரால் அறிய இயலவில்லை. உணரும் சக்தி மிகவும் கூர்மையாகி மனமும் பார்வையும் தெளிவாகி வருவதை அனுபவம் செய்தார். சத்தியத்தை உள்ளுணர்வின் மூலம் அறியும் ஆவல் அதிகரித்து வந்தது. ஏகாந்தத்தில் அமர வேண்டும் என்ற ஆவல் உந்தி தள்ள விருதுனருடன் அமர்ந்திருந்த அவர்களை விட்டகன்று தன்னறைக்குச் சென்று தனிமையில் ஆழ்ந்து விட்டார். அந்நிலையில் விவரிக்க ஒண்ணாத ஆனந்த அலைகளாக அவரை அடைந்து அவரை பேரானந்தத்தில் திளைக்கச் செய்தது. அவர் உடல் உணர்வுக்கு அப்பால் சென்று தூய்மையான ஆத்மாவாக, பரிசுத்த ஒளியாக பேரானந்த கடலில் மிதப்பதாக உணர்ந்தார். பிறகு சதுர்புஜங்களுடன் கூடிய விஷ்ணுவின் திரு உருவம் அவர் முன் பிரத்யக்ஷமானது. பின்னர் ஒரு நாள் இதை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த பொழுது இந்த திவ்ய காட்சி தனது குருவின் ஆசியினால்தான்
கிடைத்தது என்று நம்பினார். ஆகவே குருவிடம் சென்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூறலானார். அப்பொழுது குருவிடம் எந்த சலனமும் ஏற்படாததைக் கண்டு தனது அனுபவத்திற்கு தன் குரு காரணமானவர் அல்ல என்ற முடிவுக்கு வந்தார். ஆகவே தாதாவின் மனம் குருவிடமிருந்து விலகி ஒப்பற்ற தந்தையான பரமாத்மாவிடம் திரும்பியது. பரமாத்மா ஒருவரே திவ்ய புத்தியையும் சகல ஆஸ்திகளையும் அதிகாரத்தையும் அளிக்க வல்லவர் என உணர்ந்தார். பரமாத்மா தான் விஷ்ணுவின் திருவுருவை தனக்கு பிரதட்சம் செய்து வைத்தார் என்பதை நன்கு உணர்ந்தார். எனினும் தனக்கு இத்தகைய அனுபவம் ஏன் உண்டானது என்பதை பற்றி இன்னும் அவர் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு வியாபார நிமித்தமாக பனாரஸ் சென்ற போது ஒரு நண்பரை சந்தித்தார். ஒரு நாள் அந்த நண்பரின் அரண்மனை போன்ற வீட்டை ஒட்டிய நந்தவனத்தில் நமது தியானம் செய்தார். அப்பொழுது இந்த உலகம் சம்பந்தங்களிலிருந்தெல்லாம் முற்றிலும் விடுபட்டு நிற்பதை தாதா உணர்ந்தார். தான் மிகவும் லகுவாகி உடலுக்கப்பால் சென்று விட்டதை உணர்ந்தார். இதற்கு முன்பு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் எதேச்சையாக ஏற்பட்டது. ஆனால் இந்த அனுபவத்தின் மூலம் தான் பழைய மனிதனாக இனி என்றுமே இருக்க முடியாது என்பதை அறிந்தார். இதனால் ஒரு சக்தி வாய்ந்த ஞான விதை அவர்கள் ஊன்றப்பட்டு சிறிது சிறிதாக வளர ஆரம்பித்து விட்டது என்பது தெளிவாகிவிட்டது. ஆச்சரியமான வழியில் பலவித ஆழ்ந்த காட்சிகள் மூலம் முழு உண்மையை பகவானின் சத்தியமான ஞானத்தை புரிந்து கொள்ளும் பக்குவ நிலையை அடைந்து கொண்டிருந்தார். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து பகவானுடைய சிந்தனையில் ஆழ்ந்தார். அப்போது புதிய புதிய காட்சிகளும் தெய்வீக அனுபவங்களும் இதன் தொடர்ச்சியான பல புதிர்களும் அவருக்கு ஏற்பட்டதால் தாதா மேலும் மேலும் ஆழ்ந்து சிந்திக்கலானார். இந்த சமயத்தில் தாதா தம் வீட்டிற்கு பல புதுமையான கடிதங்களை எழுதலானார். இக்கடிதங்களின் மூலம் தாதாவுக்குள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை குடும்பத்தினரும் அறிய நேர்ந்தது. அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லையா அல்லது உண்மையாகவே கடவுளிடமிருந்து ஞானம் பெற்றுவிட்டாரா என்பதை பற்றி குழப்பம் இருந்தது. இதை பற்றி பிகு பிரச்சேந்திரா பாபாவின் மருமகள் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அளவில்லா ஆஸ்தி இருக்கின்றது, அதை அடைய முயற்சிக்கின்றேன் என்று முதல் கடிதத்தில் எழுதியிருந்தார். அடுத்த கடிதத்தில் எனக்கு கிடைத்து விட்டது என மிக உற்சாகத்துடன் எழுதியிருந்தார். இவ்வாறு அவர் எனக்கு 5 கடிதங்கள் எழுதினார். அக்காலத்தில் தாதா சக்தி வாய்ந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். எனில் அவருடைய கடிதங்கள் எங்கள் கைகளில் ஒரு அதிர்வினை ஏற்படுத்துவதை உணர்ந்தோம். இறுதியில் அவர் எழுதியிருந்தார், எதை அடைய வேண்டுமோ அதை நான் அடைந்து விட்டேன், இனி அடைய வேண்டியது என்ன உள்ளது என்பதுதான். தாதா மீண்டும் சில அற்புத காட்சிகளை கண்டார். இதன் மூலம் அவருக்கு இருந்த புதிர்களுக்கு விடை கிடைத்து விட்டது. முதலாவது ஜோதிர்லிங்கமாகிய சிவபரமாத்மா, மற்றொன்று இந்த உலகின் விநாசம். இதனால் தாதா தன் சுய உருவத்தை சரியாக புரிந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டார். பரமாத்மா புள்ளி வடிவில் உள்ள அதி பிரகாசமான ஒளியானவர். அவருடைய குழந்தைகளாகிய நாம் அனைவரும் அது போலவே தான். குழந்தைகளாகிய நாம் உடல் தரித்து இந்த ஸ்தூல நாடக மேடையில் நமது பங்கை ஆற்றும் போது பிறவி மறுபிறவி எடுப்பதால் நாம் நம்மை மறந்து விடுகிறோம். காலத்தால் நாளடைவில் சக்தியையும் இழந்து தாழ்ந்த நிலையை அடைகின்றோம். இந்நிலையில் தந்தை பரமாத்மா தன் குழந்தைகளை மீண்டும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகின்றார். வரப்போகும் முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தாதா தான் கண்ட காட்சியை விவரிக்கின்றார். இருபெரும் வல்லரசுகளுக்கிடையில் பெரும் போர் ஆரம்பமாகி மிக சக்தி வாய்ந்த அணுகுண்டுகள் வெடிக்கப்படுவதையும் அணு ஆயுத ஏவுகணைகள் பறந்து சென்று தாக்கும்போது பெரிய பெரிய கட்டிடங்கள் ஒரு வினாடில் எரிந்து சாம்பலாவதையும் நகரங்களில் எங்கும் நெருப்பு கோலங்கள் பரவி பட்ட இடமெல்லாம் பஸ்மமாகிவிடும் காட்சிகளையும் கண்டார். புராணங்களில் பிரம்மாஸ்திரம் என்று வர்ணிக்கப்பட்டது இதுதானோ? அப்படியானால் மீண்டும் மகாபாரத யுத்தம் நடக்கும் என்று அறிந்து கொண்டார். இப்போரில் ஐரோப்பா அமெரிக்கா இரண்டுமே அழியும் என்பதையும் அறியலானார். தாதா இத்தகைய காட்சிகளை கண்ட சமயத்தில் உலகில் யாரும் அணுகுண்டை பற்றி அறிந்திருக்கவில்லை. ரஷ்யாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளாக இருந்த சமயம் அது. ஜெர்மனியும் ஜப்பானும் ஒருங்கிணைந்து
அவற்றை எதிர்த்தன. ஆனால் பகவான் காண்பித்த திவ்ய காட்சியில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் எதிரிகளாகி துவக்கும் மகா யுத்தம் இறுதியானதாக இருக்கும். அப்பொழுது பிணங்களை புதைக்க கூட யாரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள். அப்பொழுது விநாசத்தின் காரணமாக கோடிக்கணக்கில் சரீரத்தை விட்டு ஆத்மாக்கள் மின்மினி பூச்சிகளைப் போல உயரே பரந்தாமன் நோக்கி பறந்து செல்லும். விரல் விட்டு எண்ணக்கூடிய மனிதர்களே உயிருடன் பூமியில் இருப்பார்கள். ஐரோப்பா, ரஷ்யா, அமெரிக்கா மட்டுமின்றி சைனா, ஆப்பிரிக்கா, இந்தியா, மத்திய தரைக்கடல் நாடுகளில் உள்நாட்டு போர்களின் மூலமும் வெள்ளம், புயல், பூகம்பம், எரிமலை போன்ற இயற்கை சீற்றங்களின் வாயிலாகவும் அழிவு ஏற்படும். இவ்வாறாக உலகம் முழுவதும் ஏற்படுகின்ற விநாச காட்சிகளை கண்டு தாதா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கலானார். விலங்குகளும் மனிதர்களும் தங்களுடைய உயிரை காத்து கொள்ள இங்கும் அங்கும் தலை திரிக்க ஓடுவதையும், எங்கு சென்றாலும் தப்ப முடியாமல் தீக்கணைகள் எல்லோரையும் கபலீகரம் செய்யும் காட்சிகளையும் கண்டு தாதா பெரிதும் வருந்தலானார். தொடர்ந்து பெருத்த மழை பெய்தது. சில வினாடிகளில் எங்கும் நீர்மட்டம் உயர்ந்து வீதிகளில் புகுந்து வீடுகள் அதிர்ச்சியுடன் விழுவதையும் கண்டார். பின்னர் பூமியில் பெரிய பிளவுகள் தோன்றின. பூமியால் மக்கள் விழுங்கப்பட்டனர். பூமி அதிர்ச்சியின் சத்தம் செவிமடுக்க இயலாத அளவுக்கு இருந்தன. வேதனைப்படுவோரின் தீன குரல்கள், இரத்த நதிகள், பயம், பீதி, இறுதியில் சாவு, பிறகு எங்கும் அமைதி. இதுவரை ஒரு துளி கண்ணீர் கூட விடாத தாதா தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். கடவுளே, தயவு செய்து நிறுத்துங்கள், தயவு செய்து நிறுத்துங்கள் என்று கதறினார். எத்தகைய விநாசம் இது! இப்போது தயவு செய்து உங்களுடைய அடுத்த காட்சி எனக்கு காட்டுங்கள் என்று அவர் மனம் இறைவனை கேட்கத் தொடங்கியது. சுதந்திரமாக இருப்பதற்காகவே நான் தொழில்துறையில் இருந்து விலக விரும்புகின்றேன். எனக்கு இந்த வியாபாரத்தில் இருந்த ஈடுபாடு அகன்று விட்டது. மேலும் இந்த கலியுகம் அழியப் போகிறது என்ற செய்தியை பகவான் எனக்கு அனுப்பியிருக்கிறார். ஆகவேதான் நான் இதுவரை ஈட்டியுள்ள செல்வத்தை இறைவனுக்கு தொண்டு செய்வதில் செலவிட விரும்புகின்றேன். இதற்கு கணக்கு வழக்குகளையும் நீங்கள் எனக்கு காட்ட வேண்டாம். நீங்கள் எவ்வளவு எனக்கு சேர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மட்டும் நீங்கள் எனக்கு அளித்தால் போதும் என்று தாதா அவர்கள் நமது பாகஸ்தரிடம் கூறினார். தியானத்தில் மீண்டும் ஈடுபட தாதா அவர்கள் விரும்பினாலும் தமது பாகஸ்தரின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவருடன் சேர்ந்து கணக்கு வழக்குகளை பார்ப்பதில் ஈடுபட்டார். ஆனால் அவற்றை முடிப்பதற்குள் அவருடைய மாமாவான மூல்சந்த் அவர்களின் உடல்நிலை குன்றியதாக செய்தி வந்தது. உடனே தாதா அங்கிருந்து புறப்பட்டார். தாதாவுக்கு அழியாத இறைஞானம் கிடைத்து விட்டது. ஆனால் தாதாவின் பாகஸ்தருக்கு அழியக்கூடிய செல்வமே கிடைத்துள்ளது என்ற செய்தியை தன் குடும்பத்தாருக்கு அனுப்பினார். இதை அறிந்த அவருடைய குடும்பத்தினர் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் தாதா அவர்கள் தமது மாமாவை காண பிரயாணத்தை துவக்கினார். புறப்படும் முன் அவர் பாகஸ்தர் அனுப்பிய தொகையை பெற்றுக்கொண்டார். சிந்து மாகாணத்தை அடைந்த போது தாதா அவர்கள் முற்றிலும் மாறுதல் அடைந்தவராக காணப்பட்டார். மரணத்தை பற்றிய ஞானம். தாதா அவர்கள் சென்றடையும் முன்பே மூல்சந்த் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். சில நாட்களுக்கு பிறகு தாதா அவர்கள் மனக்கண்ணினால் ஒரு அரிய காட்சியை கண்டார். தமது அறையில் தனிமையில் அமர்ந்திருக்கும் போது தனது மாமாவின் மரண காட்சியை கண்டார். ஒரு ஜோதி கால் பெருவிரலில் இருந்து மேல் நோக்கி புறப்பட்டு நெற்றியின் வழியாக வெளியேறியதை கண்டார். உடல் இயற்கை எய்தியது. ஆனால் ஆத்மா அழியவில்லை என்பதை தாதா உணர்ந்தார். இன்னும் சில நாட்களுக்கு பிறகு மற்றொரு திவ்ய காட்சியை கண்டார். சதுர்புஜ விஷ்ணு அவர் முன் தோன்றி, நான் 4 கரங்களுடன் இருக்கிறேன், நீதான் அது என்று கூறினார். பிறகு அவர் முன்பாக ஸ்ரீகிருஷ்ணர், ஜெகநாத், பத்ரிநாத், கேதாரிநாத் ஆகியோரும் தோன்றி நீதான் அது என்று கூறினார்கள். இதை கண்டு தாதா அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் இக்காட்சிகளின் உட்பொருளை அறிவதற்காக ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டார். இந்த சமயத்தில் அவருடைய குரு அவருடைய
இல்லத்திற்கு வருகை தந்தார். எப்பொழுதும் போல் அவரை விமரிசையாக வரவேற்பளித்து மரியாதை செலுத்தினார். இதற்காக 25,000 ரூபாய் செலவு செய்தார். அங்கு நடந்த சத்சங்கத்திலும் அவர் கலந்து கொண்டார். தாதா அவர்களின் உடலில் எந்த மாறுதலும் ஏற்படாவிட்டாலும் அவர் நடந்து கொண்ட முறையில், பழகும் முறையில் பற்றற்று இருப்பது தெளிவாக புலப்பட்டது. தாதா அவர்களின் ஆத்மா அமானுஷ்யமான ஏதோ ஒன்றிலிருந்து சக்தி பெற்று வந்தது. அன்றைய இரவில் நடந்த சம்பவத்தை காணும் பாக்கியம் பெற்றிருந்த V.K. பிரஜேந்திர அவர்கள் அதை பற்றி விவரித்தார். குருவின் உபன்யாசம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தாதா அவர்கள் எழுந்து தமது அறைக்கு சென்று விட்டார். அவ்வாறு சத்சங்கம் நடக்கும் பொழுது இதுவரையிலும் இவ்வாறு தாதா நடந்து கொண்டதே இல்லை. ஆகவே ஏதோ முக்கியமான காரணத்திற்காகவே அவர் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று எனது மனதில் தோன்றியது. ஆகவே நான் அவரை பின்தொடர்ந்து சென்று அவருடைய அருகில் அமர்ந்தேன். யசோதா அவர்கள் மட்டும் குருவின் உபன்யாசத்தில் கலந்து கொண்டார். அதற்கு பிறகு ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது.